ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறு குறிஞ்சான் செடியோட பயன்பாடுகள். சரி, அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சர்க்கரை நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக பரவிட்டுருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போலாம் பிறக்கிற குழந்தைகளுக்கே சர்க்கரை நோயெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள எதுவும் இல்லை. இந்த சர்க்கரை நோய் ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அதை குணப்படுத்த முடியாது. ப்ளஸ் இதுக்கு இன்சுலின் மட்டும்தான் ஒரு தீர்வு, உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் போயிட்டுருக்கு. இன்சுலின் எடுத்துக்கிட்டு உணவு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்க இன்சுலின் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிம்பாங்க. சர்க்கரை நோய் குணப்படுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அதுக்கு நிறையா வகையான சித்த மருத்துவங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் சிறு குறிஞ்சான் செடி. இந்த செடியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். சர்க்கரை நோய்க்கு இந்த சிறந்த மருந்துனே சொல்லலாம். இந்த இலையை காய வச்சு பொடி செஞ்சு காலையிலையும் மாலையிலையும் ஒரு தேக்கரண்டி நெய்யில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் சீக்கிரமே குணமாகுங்க. நீரில் உள்ள சர்க்கரை அளவும் குறையும். நீரில் உள்ள உப்பு அதிகமாக இருந்துச்சுனாலும் குறையும். உப்பு அதிகமாக இருக்கிறவங்க காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா உப்புச்சத்து சீக்கிரமே குறைஞ்சிருங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். மேலும் இதுபோல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.